வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பாலாஜி அலைஸ் பவிஷ்யமார். குரு வணக்கத்துடன் இன்றைக்கி டாபிக் உள்ள போவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, புதன் தசை யாருக்கு ராஜயோகத்தை தரும்? சரி, ராஜயோகம்னால் என்ன? யாருக்கு ராஜயோக அமைப்புகளை இந்த புதன் தருவார் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு சில டிஸ்க்ளைமர்னு சொல்கிறதா இல்லை ஒரு சில புரிதல்னு சொல்கிறதா அப்படின்னா, புதன் அப்படின்னாலே எல்லாருக்கும் கொஞ்சம் வளவளத்துரும். ஏன்னா புதன் ஒழுங்காக இருந்தாலும் சரி, ஒழுங்காக இல்லைனாலும் சரி, காலபுருஷனுக்கு 6ஆம் அதிபதி அப்படின்ற பேசிஸில் ஒரு சில இடைஞ்சல்களை தரக்கூடியவர் தான் புதன். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. புரியுதுங்களா? அப்போ புதன் தசை ஒரு ராஜயோகத்தை தரப்போகுது அப்படின்னா, ஒரு 17 வருஷ புதன் தசையும் உங்களை உச்சாணி கொம்பில் வைத்திருக்குமா அப்படின்னு கேட்டால், உங்களுடைய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி அமர்ந்திருக்கு, புதன் என்றும் அந்த கிரகத்திற்கு மற்ற கிரகங்கள்லாம் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படின்றதை பொறுத்து ராஜயோகத்தை தருவார், தராமல் இருக்க மாட்டார். அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இது டிஸ்க்ளைமராகவே எடுத்துக்கோங்க. எல்லாருக்கும் புதன் தசை அப்படி இருக்கான்னா அப்படி இருக்காது. ஒருவேளை உங்களுக்கு இப்போ நான் போடக்கூடிய அடிப்படையில் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். புதன் தசை கண்டிப்பாக ஒரு ராஜயோகத்தை கொடுக்கும். அப்போ ராஜயோகம்னா என்ன அப்படின்னா, உங்களை ஒரு நல்ல தனவானாக மாற்றும். நல்ல வீடு, வாகனம், சொத்து, சுகங்கள்ன்றது எல்லாத்தையும் கொடுக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வீடு, வாகனம், சொத்து, சுகங்கள் அப்படின்னு தான் சொல்கிறேன். அதுக்காக சார் எனக்கு நோய் வராதா, நோய் இல்லாத ஒரு 17 வருஷம் கொடுக்குமா அப்படின்னா கிடையாது. கண்டிப்பாக நோய்கள் இருக்கக்கூடும் உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து. இல்லை ஒரு சில பேருக்கு ராஜயோகத்தை தருது, இதுவரைக்கும் நோய் இருந்து வந்தது, சனி தசை பூரா போட்டு பஞ்சாயத்து பண்ணி படுத்தி எடுத்தது, புதன் தசை ஆரம்பிச்சிலேருந்து ஒரு 17 வருஷத்துக்கு நீங்கள் நல்லா இருப்பீங்க. வீட்டில் எந்த சண்டை சச்சரவும் வராது, உங்களுடைய நோய் தொந்தரவுகள் இருக்காது, தனமும் ஓரளவுக்கு நல்லாக இருக்கும், சீராக இருக்கும். சார் எனக்கு லக்ன அவயோக தசை தான் சார், ஆனால் எப்படி நல்லா இருந்ததுன்னு தெரியல அப்படின்னு நடக்கக்கூடிய ஒரு சில அமைப்பு. இதைத்தான் நிறைய பேர் லக்னத்தை மாற்றிவிடுவாங்க. அந்த மாதிரி மாற்றுறதுக்கு உண்டான அமைப்பு இங்கே இல்லை. அதனுடைய என்னன்றதை விரிவாக சொல்கிறேன், தொடர்ந்து பாருங்கள். இங்கே நம்ம மெயினாக என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா, மேஷம் மற்றும் விருச்சிக லக்னத்தை தான் மெயினாக எடுத்துக்க போகிறோம். ஏன் இந்த மேஷம் மற்றும் விருச்சிக லக்னத்தை எடுத்துக்கிறீங்க சார் அப்படின்னா, இந்த 2 லக்னத்திற்கு தான் புதன்ற கிரகமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒருத்தருக்கு 6ஆம் அதிபதியாகவும் ஒருத்தருக்கு 8ஆம் அதிபதியாகவும் வந்துடுத்து, லக்னாதிபதிக்கும் அவயோகராக போயிட்டாரு, பகை கிரகமாக போயிடுச்சு. அப்போ இவங்க 2 பேருமே ஒரு மிகப்பெரிய ஏழ்றையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக மாறுது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். அப்போது இவங்களு எப்படி இருந்தால் உங்களுக்கு அந்த புதன் தசை ராஜயோகத்தை தரும் அப்படின்றதை பார்ப்போம். சரி, முதல்ல விருச்சிக லக்னத்தை எடுத்துப்போம். விருச்சிக லக்னத்திற்கு 4ஆம் இடத்துல சனி. ஒரு உதாரண ஜாதக அமைப்பு தான் போடுறேன். பொதுவாகவே என்னுடைய இதுக்கு முன்னாடி போடப்பட்ட வீடியோ பதிவுகளை பார்த்துருந்தீங்கன்னா, விருச்சிக லக்னத்திற்கு சுக்கிரன் எங்கே இருந்தால் நீடித்த திருமண வாழ்க்கை அப்படின்ற ஒரு பதிவு போட்டிருப்பேன். சுக்கிரன் லக்னத்திற்கு 8இல் புதனுடன் சேர்ந்து அமர்ந்து இந்த இடத்தில் புதன் தசை வந்தால், நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த இடத்தில் தான் புதன் தசை வரணும். இந்த புதன் தசை உங்களுக்கு நல்ல வீடு, வாகனம், நல்ல பணம் அப்படின்னு சொல்லும்போது 2ஆம் வீட்டுக்கு இவங்க 2 பேரும் ஒரு சில மாரகாதிபதியாக வருவாங்க. அதனால் குடும்பத்தை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்கிற நிலைமை கூட இந்த புதன் தசையில் ஏற்படும். இதைத்தான் நம்ம சில சமயத்தில் ஃபாரின் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? ஏன் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்காங்கன்னா, வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிச்சு இங்கே அனுப்பி இங்கே வீடு, வாகனங்கள்லாம் சொத்து சேர்க்குற அமைப்பு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த 2ஆம் பாவகத்திற்கு இந்த 2 கிரகமும் சேரக்கூடாது. ஆனால் 4ஆம் பாவகத்துக்கு இந்த 2 கிரகமும் சேரலாம். அப்போ இதை காம்பன்சேட் பண்ணக்கூடிய அமைப்புகள் அப்படின்னு இங்கே பார்க்கும்பொழுது சில அமைப்புகளை வைத்து இதை காம்பன்சேட் பண்ணலாம். உங்களுடைய ஜாதக அமைப்பை பொறுத்து எப்படி காம்பன்சேட் ஆகும், இந்த இடத்துல வேறு கிரகம் உட்காந்துருக்கும்.
புரியுதுங்களா? இந்த இடத்துல வேறு கிரகம், உதாரணத்துக்கு ஒரு சந்திரனை போட்டுக்கோங்க. ஒரு சந்திரன் உட்காந்துட்டுருக்கார். இப்போ இங்கே சந்திரன் உட்காந்தாருன்னா புதன் திசை வரவே வராது. ஓகே, இந்த இடத்துல சந்திரன் தான், புதன் திசை வராது. அப்போ புதன் திசை வரணும் அப்படின்னா உங்களுக்கு இங்கே சந்திரனை போட்டுக்கோங்க. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்திருக்காருன்னு செவ்வாய் தசை, ராகு தசை, குரு தசை முடிச்சுட்டு அப்போ கூட ரொம்ப ஜாஸ்தியாக போயிடும் உங்களுக்கு. இங்கே கூட போட்டுக்கலாம், இங்கே கூட போட்டுக்கலாம், சந்திரனை போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருக்கார். பூரா உங்களுக்கு குரு தசை கொஞ்சம் பேலன்ஸ் முடிச்சுட்டு, சனி தசை 19 வருஷம் முடிச்சுட்டு, புதன் தசையும் போது உங்களை வெளிநாடு வெளி மாநிலம்னு அழிச்சுட்டு போய் அதுக்கப்புறமா சொத்து வீடு வாகனம்னு சேர்க்குற அமைப்பு. அஃப்கோர்ஸ் குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகள் வரும், அதை தவிர்க்க முடியாது. ஆனால் ராஜயோகம் தான் இங்கே சொல்கிறோம். ராஜயோகம்ன்றது என்ன? நல்ல பேர், நல்ல பதவி, நல்ல பட்டம், உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு. இவர் சமுதாயத்தில் இவர் ஒரு மதிப்பு மிக்க ஆள் அப்படின்ற ஒரு அமைப்பு. ஏன்னா ஒரு கிரகம் எல்லாவற்றையும் தராது. எனக்கு மனசுலையும் நிம்மதி, குடும்பத்தையும் நிம்மதி, மனைவியும் அற்புதம், குழந்தைகளும் பிரமாதம், காசும் நல்லா கொட்டி இருக்குது, கிடையாது சாமி. அந்த மாதிரி எந்த கிரகமே அம்பானிக்கு கூட கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அம்பானிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கவலை அவருடைய பையன் குண்டாக இருக்கிறது ஒரு மிகப்பெரிய கவலை. அதை கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார். ஸோ இது மாதிரி ஒரு கிரகம் எல்லாவற்றையும் தராது. அப்போது எதை தரும், எதை தராது, எதை நம்ம எந்த இடத்துலேருந்து நம்ம எந்த இடத்தை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றது தான் இங்கே இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு அமைப்பாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரனும் புதனும் இருக்கும் பொழுது, ராசிக்கு 4ஆம் அதிபதி வலுத்து போய், லக்னத்திற்கு 4ஆம் அதிபதி வலுத்து போய், 4ஆம் வீட்டுக்கு எல்லா கிரகங்களும் நன்றாக இருக்கும்போது, ஒரு மிக முக்கியமாக இந்த லக்ன அவயோக மற்றும் ராசிக்கு அவயோகமான இந்த புதன் தசை உங்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு செல்லும். சூரியனை கூட போட்டுக்கோங்க. இங்கே எதுக்காக சூரியனை போடுறேன்னா, இந்த 2ஆம் வீட்டுக்கு தர்ம கர்மாதிபதியாக சூரியன் வந்துடும். அப்போ குடும்பம் உண்டு, குடும்பம் உண்டு. குடும்பத்தை விட்டு நீங்கள் பிரிய மாட்டீங்க. குடும்பம் தாராளமாக உண்டு. ஸோ அப்போ குடும்பம் உண்டு அப்படின்னா குடும்பத்தை விட்டு பிரிந்து போகிற அமைப்புகளில் மிக அற்புதமான அமைப்புகளை இந்த சூரியன் புதன் மற்றும் சுக்கிரன் காம்பினேஷனில் புதன் அந்த இடத்துல கொடுத்துருவார். இங்கே பெரும்பாலும் சாரம் தேவை இல்லை. ஆனால் சில சமயத்தில் திருவாதிரை நட்சத்திரம் ராகுவோடைய சாரத்தில் நின்று அந்த ராகு பலவீனமாக வேற எங்கேயாவது நின்றுட்டார்னா கொஞ்சம் சிக்கல் தான். புரியுதுங்களா? கொஞ்சம் சிக்கல் தான். அதே சமயத்தில் இந்த இடத்தில் குருவுடைய சாரத்தில் நின்று குரு உச்சமாயிருந்தால் இன்னும் சூப்பர். இந்த மாதிரி குரு உச்சமாகி இங்கே இருக்கும்பொழுது குடும்பத்தை விட்டு கண்டிப்பாக கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் பிரித்து தான் புதன் தசையில் வைக்கும். கண்டிப்பாக பிரித்து தான் வைக்கும். புனர்பூச நட்சத்திரத்தில் குருவுடைய சாரத்தில் இருந்து பண்ணினார்னா, லக்னாதிபதியான செவ்வாயுடைய சாரத்தில் கூட இந்த இடத்துல புதன் இருக்கலாம். அதில் ஒன்றும் பெரிய மாற்று கருத்து கிடையாது. ஆனால் ஒரு சின்ன நெகட்டிவ் உண்டு. புரியுதுங்களா? ஒரு சின்ன நெகட்டிவ் உண்டு. பட் ஓகே, அதை காம்பன்சேட் பண்ணுற மாதிரி உங்கள் ஜாதகம் இருந்தால் பரவாயில்ல. சரியா? இது ஒரு அமைப்பு. இதே மாதிரி இந்த மாதிரி இருந்தால் ஒரு நல்ல ஒரு யோகத்தை இந்த புதன் செய்வார். கண்டிஷன்ஸ் அப்ளை. மற்ற கிரகங்கள் ராகு கேது எங்கே உட்காந்துருக்குன்றதை பொறுத்து. இப்போது மேஷ லக்னம். இந்த மேஷ லக்னத்திற்கு இது போதும் சனி. இந்த மேஷ லக்னத்திற்கு சுக்கிரனும் புதனும் சேர்ந்து சனி 11ஆம் இடத்தில் நியூட்ரலாக அமர்ந்திருக்கும் பொழுது மிக பிரமாதமான ஒரு அமைப்பை இந்த இடத்துல புதன் செய்வார். இன்னுமே சொல்கிறேன், இந்த சனி இங்கே கூட வேண்டாம். சுக்கிரன் புதன் சனி இந்த 3 கிரகமும் சேர்ந்து இங்கே இருக்குது. இந்த 3 கிரகமும் சேர்ந்து இங்கே இருக்க லக்னாதிபதி நீச்சமாகவே இருக்கட்டும் சாமி. ஒரு நீச்ச பங்க ராஜயோக அமைப்பில்
உச்ச குருவோடு சேர்ந்து இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இருந்து விட்டால் மிக மிக அற்புதமான அமைப்புகள், தனம் வந்து அருமையாக இருக்கும், அற்புதமான பங்களா வீடு, நல்ல 1க்கு 2 காரு, நல்ல லக்ஸரியஸ் காரு, நான் சொல்கிறது லக்ஸரியஸ் கார், இந்தமான அமைப்புகள் கட்டாயம் கொடுக்கும். அதே மாதிரி இதே காம்பினேஷனில் இப்படி இருக்கு. இப்படி வச்சுக்கோங்க. குருவும் செவ்வாயும் இங்கே இருக்கார். இந்த இடத்துல சனியுடைய பார்வையில் சுக்கிரனும் மற்றும் புதனும். இந்த இடத்தில் இந்த புதன் தசை எப்படி வேலை செய்யும் என்றால், இந்த பொதுவாகவே சுக்கிரன் இருந்து சுக்கிரனுக்கு 11ல் சனி இருந்து பார்க்கும் பொழுது இந்த யோகத்திற்கு பேர் என்னென்னா லாப திருஷ்டி யோகம்னு பேர். இந்த லாப திருஷ்டி யோகம் அப்படின்னா என்னன்னா, லாபஸ்தானத்திலிருந்து இது சனிக்கு மட்டுமே ஸ்பெஷலைஸாக இருக்கக்கூடிய ஒரு யோகம். 3ஆம் பார்வையாக சனி சுக்கிரனை பார்க்கக்கூடிய ஒரு யோகம், லாப திருஷ்டி யோகம். அதாவது நண்பர்களுக்குள் 11ஆம் வீட்டில் சனி இருந்தோ இல்லை சுக்கிரனுக்கு 11ல் சனி இருந்து சுக்கிரனை பார்க்கக்கூடிய, சனி சுக்கிரனை பார்க்கக்கூடியது. அந்த அடிப்படையில் இந்த அமைப்பு மிக பிரமாதமாக இருக்கும். ஆனால் இதில் ஒரு சிக்கல் என்னன்னா, ஜாதகர் படு கஞ்சனாக இருப்பார். இந்த யோகத்துக்கு சொல்லலை, இந்த யோகம் நல்லா இருக்கும், ஆனால் இந்த லக்னத்திற்கு இப்படி இருக்கும்போது ஜாதகர் படு கஞ்சனாக இருப்பார். அவ்வளோதான், அதுதான் காரணம், வேறு எதுவும் கிடையாது. ஆனால் மிக பிரமாதமாக காசு சேரும், சூப்பராக இருக்கும், நல்ல அற்புதமான ஐஸ்வர்யங்கள், நல்ல விதமான உங்களுக்கு நல்ல தங்க நகைகளை சேர்க்கும் அமைப்புகள், நல்ல வீடு, பிரமாதமான வீடு, பிரமாதமான வாழ்க்கை, பங்களா வீடு, நல்ல காருகள், காஸ்ட்லியான காருகள், இதெல்லாம் வாங்கி கொடுக்கறது எல்லாத்தையும் இந்த இடத்துல புதன் தசை கொடுத்துட்டு போயிடும். சரி சார், லக்ன அவயோகராச்சே, அவர் ஏதாவது ஒரு 7.5 கொடுத்து தானே ஆகணும். ஆமாம், ஒரு சின்ன பிரச்சனையை தருவார். அது மற்ற கிரகங்கள் எங்கே இருக்குது, ராகு கேது மற்றும் சந்திரன் எங்கே இருக்குது அப்படின்ற அடிப்படையை பொறுத்து அமையும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் இந்த வீடியோவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துன்னு போகும். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், அதனால தான் இந்த கண்டென்ட் கொடுக்குறேன். ஸோ ஜஸ்ட் ஹிட் த லைக் பட்டன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் போடுங்க. ஓகே, ஏன்னா பொதுவாகவே சனி வந்து புதனை பார்க்கக்கூடாது, சனி வந்து சுக்கிரனை பார்க்கக்கூடாது அப்படின்னா அந்த யோகங்களையும் அந்த காலத்தில் வந்து கொடுக்காமல் போயிருப்பாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சனி சுக்கிரனை பார்த்துட்டார், சுக்கிரன் கெட்டு போயிட்டார் இல்லை. அதுக்கு தான் இந்த லாப திருஷ்டி யோகம் அப்படின்னு சொன்னேன். இந்த யோகம் சனி சுக்கிரன் 2 பேருக்கு மட்டுமே கொடுத்தது. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா லாப திருஷ்டி யோகம் இந்த ஜாதகத்தில் இருக்கும். அதுக்கப்புறம் லக்ஷ்மி நாராயண யோகம்னு ஒன்று இருக்குது, அதுவும் இந்த ஜாதகத்தில் இருக்கும். லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படின்னா என்னென்னா, சுக்கிரனும் புதனும் ஒன்று கூடி இருப்பது லக்ஷ்மி நாராயண யோகம்னு பேர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரு மங்கள யோகம், எத்தனை யோகம் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரியாக ஜாதகம் இருக்கும்போது இந்த புதன் தசை சர்வ சூப்பராக இருக்கும். ஓகே, அந்த அடிப்படையில் இருக்கும். உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த புதன் தசை. இது சார அடிப்படையில் இன்னும் இவர் சூரியனுடைய சாரத்தில் இருந்தால் இன்னும் ஆளுமை திறனை கொடுத்து, இங்கே சூரியன் வராது, நான் எப்பவும் சொல்கிற மாதிரி மிதுனம் மற்றும் கன்னியில் சூரியன் இருக்கும்போது ஆளுமை திறனை கொடுத்துரும். ஆளுமை திறனை கொடுத்து ஒரு உங்களுடைய வேலையில் ஒரு டாப் மோஸ்ட் பொசிஷனில் எடுத்துன்னு போய் நிறுத்திடும். கிட்டத்தட்ட இது சிவராஜ யோகமும் சேர்ந்து வரக்கூடிய அமைப்புகளில் மிக பிரமாதமாக இருக்கும். இது இப்படி இருந்ததுனால் உங்கள் ஜாதகத்தில் இந்த 3 கிரகங்கள் ஒரு லாப திருஷ்டி யோகத்துடன் கூடிய லக்ஷ்மி நாராயண யோகம் இந்த புதனுக்கு கிடைக்கும் பொழுது அற்புதமான உங்களுக்கு ராஜயோகத்தை புதன் தருவார் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. சரியா? அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி நண்பர்களே.